நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து மிரட்டினாங்க, நாம் பணியலை. ஏன்னா இங்கே இருக்கின்றது பாஜக அரசு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சரி ரைட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுடைய பார்ட்னர், இந்த குவாட்லலாம் மெம்பராக இருக்காங்க, அதனால் உங்களுக்காக நாங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி நாம் அன்றைக்கி பணியாமல் வாங்கினனால தான் இன்றைக்கி தைரியமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த S-400 வந்து இன்னும் நம்ம முழுமையாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரல. அது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு மிலிட்ரிக்கு தெரியும், அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஹோம் க்ரோன், அதுக்கப்புறம் இந்த ட்வீக் பண்ண சிலது, அது ஜுகாட் அப்படின்வாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக நம்ம அந்த ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டட் ஆக்கிட்டு அடித்து நவுத்திட்டு இருக்கோம், காஸ்ட் எஃபெக்டிவாக. இதுதான் வந்து சீனாவுக்கு மட்டுமில்ல பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய வைத்தறிச்சலாக இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வந்ததே, எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான், அவன் காசு கொடுக்குறான், இவனுக்கு ஆடுறாங்க அப்படின்னு இருக்கானுங்க. பட்டு சீனாவுக்கு தான் இது பெரிய தலைவலி. அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸு, டெக்னாலஜி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இன்னும் நேராக வந்து குண்டு போடுற வரைக்கும் உக்காந்தீங்கன்னு யாருப்பா நீ அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா. அங்கே வரும்போதே இவங்க கண்டுபிடிச்சி இது பண்ணணும்ல. ஆமாம் சார். அந்த மாதிரி லட்சணத்தில் இருக்குது அது.